அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டியிலே உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டா இருப்பதாக. ஆமென். இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா, என்னை நோக்கி கூப்பிடு. இந்த வார்த்தையை நம்ம அவ்வளவோ ஆழங்களை நம்ம மேலோட்டமாக பார்த்துட்டு படிப்போம், மனப்பாடம் பண்ணுவோம், எல்லாம் ஓகே. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, வார்த்தைன்னு பார்த்தி எரேமியா 33ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஏனென்றால் நமக்கு தெரிந்தது என்னவென்றால், இந்த பூமிக்குண்டான காரியத்தை நமக்கு தெரியும். இந்த உலகத்திலான ஒரு காரியத்தை நம்ம மாட்டிட்டோம்னா நம்ம எப்படி விடுதலையாகலான்னு சொல்லிட்டு உலகப்பூர்வமாக தான் நம்ம சிந்திப்போம். எந்த நெருக்கம், எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி, நம்ம மனுஷனை தேடுவோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா எங்கேயும் முடியாதுன்னும் போது தான் அந்த கட்டத்தில் தான் ஆண்டவரை தேடுவோம். ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கிற அநேக காரியத்திலேருந்து நமக்கு விடுதலை ஆகணும்னா பரலோகம் தான் விடுவிக்க முடியும். இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது நீ என்னை நோக்கி கூப்பிடு. பரலோகம் மட்டும்தான் உன்னை விடுவிக்க முடியும். நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து பரலோகத்திலிருந்து உனக்கு கொடுக்கிற ஞானமான காரியங்களை நான் அறிவிப்பேன். அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பேன். ஏன்னா இது வரைக்கும் அறியாததுமான உனக்கு எட்டாததுமான காரியம்னா பரலோகத்திற்குள்ள காரியங்கள் நீ பூமிக்குள்ளாக இருந்து அறிந்து கொள்ள முடியாது. இதிலிருந்து நீ விடுதலை ஆகணும்னா பரலோகம் தான் உன்னை விடுதலையாக்கும். அதனால் எந்த காரியமானாலும் உனக்கு ஒரு விடுதலை, இந்த உலகத்திலேருந்து உனக்கு ஒரு நெருக்கமோ கஷ்டமோ சூழ்நிலையோ எப்படி ஒரு வியாதியோ ஏதுவானாலும் அதிலிருந்து விடுவிக்கிறதுக்கு பரலோகத்தால் மட்டும்தான் முடியும். இதே காரியத்தை பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் இது குறித்து இருக்கும். இப்போது இவர்களெல்லாம் படகுல போயிட்டுருக்கும்போது நடுஜாமத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த கடல் மேல் நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா இவர்கள்லாம் பயப்படும்போது, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தான் பயப்படாதீங்க. நான் உடனே பேதுரு சொல்கிறாரு, ஆண்டவர் அப்படி நீங்கள் தான் அப்படின்னா நானும் உங்களை மாதிரி நடக்கணும் அப்படின்னு. இங்கே பேதுரு பார்த்தீங்கன்னா சரி வான்னு கூப்பிடும்போது பேதுரு ஒரு 2-3 ஸ்டெப் அந்த கடல் மேல் நடந்து போகிறாரு. ஒரு நொடி பொழுதில் மூழ்கும் நிலைக்கு உள்ளே போயிடுறாரு கடலில். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பேதுரு அவருடைய சப்தம் இங்கே அவர் கூப்பிடுறத பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே என்னை ரட்சியும். இயேசு அவருக்காக கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? இந்த வார்த்தையில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஆவிக்குள்ளாக பார்த்தீங்கன்னா கடல் எதை சொல்லுதுன்னா, ஒரு பாவத்துடைய பிறப்பிடம், பிரபஞ்சம், உலகத்தை குறித்தான காரியமாக அது. கடல் என்றால் அர்த்தம் அது பாவம் பிறக்கிற இடமே அதுதான் கடல். அப்படிப்பட்ட இடத்துல தான் இயேசு கிறிஸ்து அந்த மேலத்தில், ஏன்னா சகலத்திலையும் சகல அதிகாரமும் அவருக்கு காலுக்கு கீழே தான். இந்த உலகத்துக்குள்ள எல்லா அதிகாரம் அவர் காலுக்கு கீழே தான். அப்படி அவர் நடந்து வரும்போது பேதுரு ஆசைப்பட்டது பார்த்தீங்கன்னா அவரை போல் நடக்கணும் போது, ஆனாலும் பேதுரு நல்ல நீச்சல் தெரிஞ்சவர். அவருடைய தொழிலே மீன்பிடி தொழில் தான். நல்ல ஒரு மீனவ குடும்பம். அவர் அமிழ்ந்து போகில் அவர் சொல்கிற, ஆண்டவரே என்னை ரட்சியம், என்னை காப்பாற்றுங்க. அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா
பேதுரு சொல்ற காரியம் அது அல்ல. நான் உலகம் என்ற பாவத்துல அவிவிசுவாசமா காரியத்தை நான் விழுந்துட்டேனே, என்னை யார் இருந்து மீட்டு கொண்டு வர முடியும்? நீங்க தான் என்னை மீட்டு கொண்டு வர முடியும். அதனால தான் அந்த அவிவிசுவாசமான இந்த உலகபூர்வமான எண்ணம் வந்தது, கடல்ல விழுந்தாரு. பாவத்தோட பிரபஞ்சம் உற்பத்தி ஆகிறதே அங்கதான் கடல். அப்படி இருக்கும்போது அங்கிருந்து யார் விடுதலை பண்ணார் பார்த்தீங்களா? இங்கே அதை தான் சொல்கிறாரு, என்னை நோக்கி கூப்பிடு. உனக்கு இந்த பூமியிலிருந்தும் யாராலையும் உன்னை விடுதலை பண்ண முடியாது. ஏன்னா உலகத்துடைய கிரிகைகள் அந்த மாதிரி இருக்குது. அதை மேற்கொள்ளக்கூடிய சகல அதிகாரம் பரலோகத்தில் உண்டு. அதனால தான் உனக்கு என்ன காரியம் வந்தாலும் பரலோகத்திலிருந்து மட்டும்தான் விடுதலை. அதனால் என்னை நோக்கி கூப்பிடுன்னு தேவன் சொல்கிறார். சரி, இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா ஆவியன் நமக்கு இந்த காரியத்தை வெளிப்படுத்துறதுக்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவர் இருக்கிற தேவனே, உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாதாக. ஆமென்.